வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று நண்பகல் வாக்கில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக பலவீனமடைந்து இலங்கை கடற்பகுதியில் கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நீடித்து வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 6 மணி நேரத்தில் 8 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கையின் மட்டக்களப்புக்கு 100 கிலோமீட்டர் தொலைவிலும் திரிகோணமலைக்கு 100 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கு 550 கிலோமீட்டரில் நீடிக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 6 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. தொடர்ந்து வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து இன்று நண்பகல் வாக்கில் இலங்கை கடற்கரைக்கு அருகே திரிகோணமலைக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையே கரையை கடக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனால் இலங்கையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதற்கிடையே தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.